நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்றது உங்களுக்கு இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். இவங்களை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கைஸ். இவங்களுடைய வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது யாரா இவனுங்க சும்மா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற காமெடியும் சரி, அவங்களது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணாலும் ஆனால் அது ஸ்கிரிப்ட் மாதிரியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சிரிப்பாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பல பேர் பண்ணுறதெல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படியே ஓப்பனாக தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க பண்ணுறது அது மாதிரி இல்லை, உண்மையிலே நேச்சுராகவே பண்ணுறாங்க. எனக்கு ரீசெண்டாக பிடிச்சது வந்து அந்த அப்பா வரண்டா அது ஒன்று பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த டீ கடையில் போயிட்டு அந்த மல்லி கடையில் போயிட்டு பொருள்லாம் வாங்கும் போது அந்த மாதிரி பால் கொடுங்கண்ணா, ஆனால் என்ன கலர் பால் வேணும், பச்சை கலர் பால் வேணுமா இல்லை மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் பால் வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் இல்லை, சரி வரனா கலர் இருக்கு, பாலே இல்லை. இன்னும் நிறைய வீடியோ வந்து அவங்களது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள பற்றி பேசலாம்னா சரி, அவங்கள பற்றி ஏன் ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி ஆளுங்களை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதுதான் நான் மட்டும் இல்லை, நீங்களும் அது மாதிரி தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒருத்தருக்கு ஒரு விருப்பம். ஆனால் நீங்கள் அது எப்படி சொல்கிறது, உண்மையிலே நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல உள்ளங்களாக இருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நானும் நானும் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சான்ஸ். நான் இந்த வீடியோ வந்து ப்ரொமோட்டெல்லாம் பண்ணல கைஸ், சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் திறமை வச்சு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து சும்மானே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க பசங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், யாரையும் நம்ம வந்து சும்மாலாம் ட்ரெண்ட் பண்ணி விடக்கூடாது. அப்படி ட்ரெண்ட் பண்ணணும்னா உண்மையிலே நம்ம ஒரு கண்டென்ட் வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பீப்புளுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு போடுற கண்டென்ட் வந்து ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி போட்டால் மட்டும்தான் ட்ரெண்ட் பண்ணணும். நம்ம ட்ரெண்ட் அது எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி ஒருத்தர் வந்து கேவலமாக ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அந்த கேவலமாக வந்து அது ஒரு காமெடி போகுது, நான் ஏன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு அது அப்படி தான் ட்ரெண்ட் ஆகுதேக்காண்டி அவர் பிடிச்சி பண்ணுறதுனாலலாம் ட்ரெண்ட் ஆகிறதுலாம் இல்லை. ஸோ அது அப்படி தான் ட்ரெண்ட் ஆகுது. நான் இந்த கண்டென்ட் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுறவங்களாம் நான் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ட்ரெண்ட் ஆகுது. அவர் பண்ணுறது கேவலமாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அதுவே கேவலமாக இருந்தே ஒரு ட்ரெண்ட் ஆகி போகுது. பிகாஸ் அது எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு பிடிச்சி போகுது. அவர் கேவலமாக பண்ணிருந்தால் இவங்க ஒரு கேவலமாக பண்ணுறாங்க இல்லைன்ட்டு ஒரு லைக் தட்டி வராங்க. அது அப்படி தாங்க கைஸ் ட்ரெண்ட் ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்கள மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இப்போது வந்து இவங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இவங்க வந்து உண்மையிலே நல்லா பண்ணுறாங்க. ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக பண்ணுறீங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னும் நிறையா வீடியோ எடுத்து போடுங்க. உங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. இன்னும் கலர் கிரேடிங் அது இது எஃபெக்ட் எல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வளர்ந்து வர நிறைய யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை. ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் வந்து யாரையும் எந்த தப்பும் சொல்ல வரல, கண்டென்ட் போடுறவங்கள தப்பு சொல்ல வரல, கண்டென்ட்டு ட்ரெண்ட் பண்ணுறவங்கள தப்பு சொல்ல வரல. எல்லாரும் ஏதோ ஒன்றுத்துக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கேவலமாக போட்டு ட்ரெண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் சொல்ல விரும்பல அவங்க பேர்லாம். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து வீடியோ போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் செய்யாமல் இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த மாதிரி யாரையும் ட்ரெண்ட் பண்ணி விடாதீங்க. ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உண்மையிலே ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து போட்டு கண்டென்ட் ஒரு பேப்பரில் ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ எடுத்து போடுறான்னா அவனுக்கு சான்ஸ் கொடுங்க, ஒன்றுமே தப்பே இல்லை. பிகாஸ் அவன் அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான் அதுக்கோசரம். மற்றபடி வேறு யாருக்கெல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடக்கூடாது, நம்ம திறமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. என்னை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.